ஒரு முறை ஒரு சகோதரி ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த சகோதரிக்கு ஒரு பிசாசின் போராட்டம் இருந்தது. சகோதரிக்குள்ள இருக்கிற அந்த அந்தகார ஆவிய சொல்லுது, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன், இவகிட்டையும் மந்திரவாதி கிட்டையும் நடுவுல மாட்டிக்கிட்டேன். இங்க வந்தா இவ ஜெபித்து 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 என்னை எரிக்கிறா, அங்க போனா அவன் ரத்தத்தை குடிச்சிட்டு போ, இத சாப்பிட்டுட்டு போ, அங்க போனா அவன் டார்ச்சர். இங்க வந்தா இவ ஜெபிக்கிற ஜெபங்களும் இவளுடைய ஆராதனைகளும் இவளுடைய அந்நிய பாஷைகளும், ஐயோ என்னால தாங்க முடியல. நான் ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு எங்கேயாவது ஓடலாமா நினைச்சாலும் ஓட முடியல. நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா நீங்க சித்திரவதை அனுபவிக்கல, உங்ககிட்ட போராடுற ஆவிதான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கு. நல்லா கேளுங்க, நீங்க அது கிட்ட மாட்டல, அதுதான் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. நீங்க நினைக்கிறீங்களா என்ன மந்திரத்துல கட்டி போட்டுட்டாங்க பிரதர்? ஒரே இல்ல, இதுதான் உன் கையில மாட்டிக்கிச்சு. உன்னை பார்த்து அது நடுங்குது, உன் ஜபத்தை பார்த்து அது அலறுது, உனக்குள்ள இருக்கிற தேவ மகிமைய, கர்த்தருடைய வார்த்தைய, அபிஷேகத்தை பார்த்தது அலறிக்கிட்டு இருக்குது. இதுதாங்க உண்மை. பிசாசு நினைக்குது, போச்சுடா உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான், எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இப்ப போயிடும். நல்லா கேளுங்க, அதுதான் உண்மை. பிசாசுகளை துரத்தும் போது பெரும்பாலான ஆவிகள் அப்படிதான் சொல்லுது, ஐயோ நான் என்னென்னமோ செய்யணும்னு வந்தேன், ஒன்னும் பண்ண முடியல, ஜெபித்து 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 என்னுடைய எல்லா வல்லமையும் இவ எரிச்சிட்டா. ஆனா இருக்குது, போராட்டம் இருக்குது, இல்லன்னு சொல்லல, பிசாசின் கிரியை இருக்குது, இல்லன்னு சொல்லல. ஆனால் அவைகளுடைய வல்லமைகள் உன் ஜெபத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. உன்னை அவைகளால மேற்கொள்ள முடியல. சிஸ்டர், உன்னை மேற்கொண்டு இருக்கணும்னா என்னைக்கும் உன்னை கொண்டு இருக்கணுமா, கொண்டு இருக்க கூடாது. பிசாசுக்கு உண்மையாவே உன்னுடைய உயிரை எடுக்கிற வல்லமை இருந்திருந்தா உன்னை எப்பவோ தூக்கி இருக்கணும்ல. இவ்வளவு ஆண்டுகள் போராடுது, ஜெயம் எடுக்க முடியல, இவ்வளவு ஆண்டுகள் மேற்கொள்ள முயற்சித்தது, மேற்கொள்ள முடியல. தேவன் அதை உன் கால்களுக்கு கீழாகவே வைத்து நசுக்கி கொண்டிருக்கிறார். முடியாது சிஸ்டர், முடியாது. ஒரு முறை கன்னியாகுமரியில் அப்படிதான் ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 89-90 வயசு. அந்த அம்மாவை ஜெபிக்க கூட்டிக்கிட்டு வந்தா. உள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே வந்து தொட்ட உடனே பொதான் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாங்க அந்த வயசான. உள்ள இருந்து ஒரு ஆவி சொல்லுச்சு, இவ்வளவுக்குள்ள நான் எவ்வளவு வருஷமா இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? நான் கேட்டேன், எவ்வளவு வருஷமா இருக்கு? 40 வருஷமா இருக்கு. என்ன பண்ண வந்த? உயிரை எடுக்க வந்த. நான் சொன்னேன், நீ எல்லாம் பிசாசுன்னு சொல்ல வெட்கப்படணும். 40 வருஷமா ஒரு கிழவியினுடைய உயிரை உன்னால எடுக்க முடியல, 40 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்றியே, நீ எல்லாம் பிசாசான கேட்ட. கப்பு சுப்புன்னு வாய முடிக்கிச்சு, ஒன்னும் பண்ண முடியல. அந்த அம்மா நல்லதா இருக்குது, அந்த அம்மா ஆரோக்கியமா தான் இருக்குது, அந்த அம்மாவுடைய ஜீவன 40 ஆண்டுகள் இருக்குது, ஆனா மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கு சிஸ்டர், ஆனா உன்னை அவைகள் மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உனக்கு தர இருக்கிறதை நிச்சயமாய் உனக்கு தருவார். உன் வாசல்களை பிசாசுகள் அடைக்க முடியாது. உனக்கென்று கர்த்தர் நியமித்ததை அவர் செய்தே தீர்வார்.